ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷராசியை பற்றி. மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மங்களமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் சுமந்த பாரங்கள், மனசில் சொல்லாமல் வச்சுருந்த வழிகள், யாருக்கிட்டையுமே பகிர முடியாமல் அடக்கி வச்ச கண்ணீர் எல்லாமே இப்போ மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். காலம் உன்னை சோதித்தது உண்மை, ஆனால் அதே காலம் இப்போது உன்னை உயர்த்தவும் தயாராக இருக்குது. நீ நினச்சது எல்லாமே உடனே நடக்கலை அப்படின்னாலுமே நடந்தது எல்லாமே இன்றைக்கி நிலைக்கு கொண்டு வரவே நடந்தது அப்படிங்கிறத புரிகிற தருணமும் வரப்போகுது. குடும்ப வாழ்க்கையில் நீ அமைதியாக தேடிய ஓடிய நாட்கள் நிறையவே வீட்டுக்குள்ளே இருந்தபடியே நீ தனிமையாக உணர்ந்த நேரங்களும் இருந்துச்சு. உன்னுடைய பேச்சை புரிஞ்சு கொள்ளாதவங்க, உன்னுடைய முயற்சியையும் புரிஞ்சு கொள்ளாதவங்க, எதுவுமே சின்னதாகவே நினச்சவங்க எல்லாருமே இப்போது மெதுவாக மாற போகிறாங்க. குறிப்பாக வீட்டில் உள்ள ஒரு பெரியவர் உன்னை பற்றி மனசில் வச்சுருக்க தவறான எண்ணம் இப்போது விலக போகுது. அவர்களுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பதியை உருவாக்க போகுது. வேலை தொடர்பாக நீ செஞ்ச உழைப்பு இதுவரைக்கும் சரியாகவே மதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இனி அந்த நிலை மாறப்போகுது. உன்னுடைய திறமை வெளியில் தெரிய வர சூழலும் உருவாக போகுது. உங்ககிட்ட இருந்த பயம், தயக்கம் எல்லாமே மெதுவாக குறையும். உன்னால் முடியாது அப்படின்னு நீயே நினச்ச ஒரு விஷயம் உன் கையாலேயே வெற்றியாக முடிய போகுது. அதுவே உனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்க போகுது. பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்த தடைகள் சற்று விலகும். கடன், செலவு, தேவையற்ற சிரமம் எல்லாமே ஒரு நாளில் தீராது. ஆனால் இனி அதற்கான வழி அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். பணம் கையில் நிலைக்காத காலம் முடிவுக்கு வரும். சிறு சேமிப்பு கூட உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். உன்னுடைய உழைப்பின் பயன் உனக்கே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வலியூட்டப்படும். உறவு விஷயங்களில் மேச ராசிக்காரங்க அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. நம்பியவர்கள் விலகியது, நேசித்தவர்கள் புரியாமல் போனது, சொந்தங்கள் கூட சுயநலமாக நடந்தது அப்படின்னு பல அனுபவங்கள் உனக்கு இருந்துச்சு. அதனால் இனி யாரையுமே எளிதில் நம்ப முடியாத மனநிலை உனக்கு உருவாயிட்டே இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு உறவு உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சமாக வரும். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அல்லது மனசை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உறவாகவும் இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு ஒன்றவே நல்லாவே மாற்ற ஆரம்பிக்கும். திருமணத்தை பற்றி நினைக்கும் பொழுது மேச ராசிக்காரங்களுக்கு இனி நல்ல செய்தியும் கிடைக்கும். தடை, தாமதம், குழப்பம் எல்லாமே விலகும். உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச முடிவு எடுக்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். மனசில் இருந்த எல்லா கசப்பும் குறைஞ்சு ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை வரும். உன்னுடல் நலத்தையும் கவனம் தேவையாக இருக்கணும். ஆனால் உன்னை கவனிக்காமல் பிறருக்காக ஓடிய காலம் இப்போ முடிவடைய வேண்டும். சிறிய உடல் சோர்வு கூட, தூக்கமின்மை, மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாத. ஓய்வு, உணவு, மன அமைதி இவை மூணுமே இப்போது உனக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. மனம் அப்படிங்கிறது நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா உடலும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீ நல்லாவே உணர்வ. ஆன்மீக ரீதியாக உனக்கு நல்ல மாற்றம் வரும். இதுவரைக்கும் நம்பிக்கை இருந்தும் குழப்பத்தில் இருந்த இனி உன் மனம் அப்படிங்கிறது தெளிவாகும். நீ செய்கிற சின்ன சின்ன பிரார்த்தனை கூட உனக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். தீய எண்ணம் வச்சவங்க உங்கள்கிட்ட இருந்து தானாகவே விலகிடுவாங்க. நல்ல சக்தி அப்படிங்கிறது உன்னை சுற்றி பாதுகாப்பு வலையாகவே இருக்கும். மொத்தத்தில் மேச ராசிக்காரங்க இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை காலமாக இருக்கும். உன் வீடு தேடி மங்கள செய்தி வருவது வெறும் சொல்லால் கிடையாது, அது உன் வாழ்க்கையில் உணரப்போகக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீ இது வரைக்கும் பொறுத்து கொண்டது எல்லாமே வீணாக போகாது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மனதில் இருந்த நம்பிக்கையும் பிறக்கும். வாழ்க்கை மீதான பயமும் குறையும். நீ நினச்சதை விட நீ அதிகமாக வலிமையானவங்க அப்படிங்கிறத இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தவும் போகுது. அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் எல்லாமே இனி சரியாகக்கூடிய காலங்களும் வந்துருச்சு. மேச ராசிக்காரங்க அவங்க வீட்டில் இவ்வளவு நாளாக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ அதுக்கான ஒரு விடிவு காலம்னு கூட சொல்லலாம்.
இப்போது இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சுமந்த பாரம் எல்லாமே உங்கள் மனசில் சொல்ல முடியாமல் வச்சுருந்த வலி வேதனைகள் எல்லாமே கரைய தொடங்க ஆரம்பிக்க போகுது. வீட்டுக்குள்ளே நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலுமே உன் பொறுப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். எல்லாரும் சாய்ந்து நிற்கக்கூடிய தூணே நீங்கள் தான். ஆனால் அதை யாருமே வெளியில் சொல்லலை. இப்போது இந்த காலத்தில் குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும். அந்த முடிவில் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது தான் இறுதியாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்கு இப்போ மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. மேஷ ராசிக்காரிங்க, நீங்கள் இது வரைக்கும் அமைதியாக இருந்தது பலவீனம் கிடையாது. அது உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுமை தான். எல்லாவற்றுக்குமே உடனடி பதில் கொடுக்காம, எல்லா அவமானத்துக்கும் எதிர்ப்பு காட்டாம நீ அடக்கி வச்ச உணர்வுகள் இப்போ வெளியே வர நேரமாகிவிட்டது. உன்னை எளிதாக எடுத்துக்கொண்டவர்கள் இப்போது உன்னுடைய மதிப்பை உணர தொடங்குவாங்க. நீ மாறலை, ஆனால் காலம் உன்னை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்க, இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை காலமாக தான் இருக்கும். உன்னை வீடு தேடி மங்கள செய்தி வருவது அப்படிங்கிறது வெறும் சொல்லால் கிடையாது. அது உன் வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீ இதுவரைக்கும் பொறுத்து கொண்டது எல்லாமே வீணாக போகலை. இனி வரும் நாட்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய முகத்தில் சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். மனசில் நம்பிக்கை, வாழ்க்கை மீதான பயம் குறைஞ்சு நீ நினச்சதை விட பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உனக்கு நல்ல மாற்றம் வரும். இதுவரைக்கும் நம்பிக்கை இருந்தும் குழப்பத்தில் இருந்த, இனி உன் மனம் ரொம்பவே தெளிவாகும். நீ செஞ்ச சின்ன பிரார்த்தனைகள் கூட உனக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். தீய எண்ணம் வச்சவங்க எல்லாமே உன்னிடத்துல இருந்து தானாகவே விலகிடுவாங்க. நல்ல சக்தி உன்னை சுற்றி பாதுகாப்பு வலையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய உடல் நலத்திலும் கவனம் தேவை அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் உன்னை கவனிக்காமல் மற்றவங்களுக்காக ஓடிய காலங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல நல்ல செய்தி அப்படிங்கிறது வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல திடீர்னு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. நீ ஏற்கனவே மறந்த ஒரு உறவு அல்லது நீ எதிர்பார்க்காத ஒரு நபர், அந்த சந்திப்பு உன்னுடைய மனதில் பழைய நினைவுகளை கிளறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது வலிக்கிறதுக்காக கிடையாது, தெளிவுக்கும் சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரமும் வந்துருச்சு. அதுக்காக தான் அவங்க புதுசாக உங்ககிட்ட இப்போ பேசுகிற மாதிரி இருக்கும். யார் உண்மையிலேயே உன்னை நேசித்தாங்க, யார் உன்னை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே புரியும். யார் உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு புரியும். பணம் தொடர்பாகவே ஒரு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். அது சம்பளம், நிலுவைத் தொகை அல்லது நீ எதிர்பார்க்காத ஒரு உதவியாக கூட இருக்கலாம். சின்ன தொகையாக இருந்தாலுமே அது உனக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீ கடைசியாக நம்பிக்கையை இழந்த இடத்துலையே இப்போ ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால தான் மன உற்சாகம் அப்படிங்கிறது அடையும். உன் மனசில் எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே சரியாக போகுமா அப்படிங்கிற சந்தேகம், அந்த பயம் இப்போது மெதுவாகவே விலகும். நீ தனியாக இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கை உனக்கு நிரூபிக்கும். உன்னை கவனித்து பாதுகாக்கக்கூடிய சக்தி எப்போதுமே உன்னோடனே இருக்கும். ஆனால் நீ அதை உணரலை அப்படிங்கும்போது அந்த உணர்வு உனக்கு வர ஆரம்பிச்சிடும். உறவுகளில் இனி எல்லாருக்குமே எல்லாவற்றையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீ கற்றுக்கொள்ளுவ. சில விஷயங்கள் அமைதியாக வச்சாலுமே அது உனக்கு ஒரு பாதுகாப்பு தான். உன்னோட திட்டங்கள், உன்னுடைய கனவுகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அமைதியாக முன்னேறினாலே வெற்றி தான் உன்னை தேடி கண்டிப்பாக முன்னாடி வரும். மேஷ ராசிக்காரங்க, இந்த காலத்தில் உனக்கு ஒரு பாடம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ இது வரைக்கும் இழந்தது எல்லாமே உன்னை உடைக்கிறதுக்காக இல்லை, உன்னை உருவாக்குறதுக்காக தான். இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய நடையை மாற்றும், உன்னுடைய பார்வையை மாற்றும், உன்னோட வாழ்க்கையும் மாற்ற போகுது. உன்னுடைய வீடு தேடி வரும் மங்கள செய்தியில் உன்னோட வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக நல்ல திசையில் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே இனிமையான நாட்களாக அமையா அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாகவே அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்மன் ராசி பலன் சேனல் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் அம்மன் ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.